Elements Senior Living நல்ல retired lifeக்கு first step. வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. Call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோ நான் ஒரு பிரதான காரணத்துக்காக அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகன்னா, இப்போ 2ஆம் சாணக்கியன் அவ்வளோ வரவேற்பு வந்துட்டுருக்கு எனக்கு. அண்ட் ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது மண்டே டு ஃப்ரைடே போட்டேன், அப்புறம் சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு கூட ஒத்துக்கல. இன்ஃபேக்ட் எல்லோரும் என்னென்னா மண்டே என்டையர் வீக் 7 நாளும் போடுங்க அப்படின்னா, ஃபைனலி ஆஃப்கோர்ஸ் மண்டே டு ஃப்ரைடே போட்டுருக்கேன். அண்டு எனக்கே இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சீரீஸ் இது. ஆனால் ஈவன் டுடே இட் இஸ் ரெலவெண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஒரு ஃபீட்பேக்லேருந்தும் உங்களோட அப்ரிசியேஷன்லேருந்தும் தெரியுது எனக்கு. ஹேவிங் செட் தட், இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிதர்சன உண்மையை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது 41 எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னொரு 11 எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அதோடு அந்த சீரீஸ் முடிஞ்சுவிடும் இந்த சென்ஸ் முடிக்கப்பட்டது 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த சீரீஸ் நடந்துட்டு இருந்த போதே திடீர்னு எனக்கு நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதனால லாட் ஆஃப் லூஸ் எண்ட்ஸ் ஆர் தேர். இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவாளாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பார்த்தவாளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு ஃபீலிங் வரும். என்ன இது இவ்வளோ நன்னா போயிட்டு இருந்தது, இப்படி படாருன்னு நிறுத்திட்டேலே. அண்ட் நாட் ஓன்லி தட், நிறைய விஷயங்கள் அப்படியே அந்தரத்தில் விட்டுருக்கேலே அப்படின்லாம் தோணும். பட் என்னன்னா, ஒரு 2-3 சின்ன சின்ன அனெக்டோட்ஸ்ன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர் வெரி வெல். அதாவது முடிகொண்டானில் நான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ஆனந்த தாண்டவபுரத்தில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. சுமார் ஒரு 5:15 மணி இருக்கும். எனக்கு அப்போல்லாம் இது கிடையாது, எனக்கு பெருசாக மொபைல்லாம் கிடையாது. லேண்ட்லைன் ஃபோன் அங்கே ஒருத்தர் வீட்டில் இருந்தது. அப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து மின்பிம்பங்கள்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார், 5 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா. சரி, 5 மணிக்கு நான் அந்த ஆற்றுல போய் வெயிட் பண்ணேன். ஃபோன் கால் வந்தது. இட் வாஸ் வெரி வெரி ப்ரீஃப். இந்த சென்ஸ், சார் நாளைக்கு நீங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க நீங்கள். நான் சொன்னேன், என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களா, இன்னும் சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கேன். இல்லை சார், சீரியலில் முடிச்சுக்கிறோம். ஐ ஜஸ்ட் குடன்ட் ரியாக்ட். என்ன சொல்கிறது, ப்ரொடியூசர்ட்டு ஃபோன் ஆக்சுவலாக. ஸோ என்ன ஏது ஒன்றுமே எனக்கு புரியல. But of course they were also very apologetic and equally disappointed. But there was some, I do not know exactly, some issues between the channel and the production house மின்பிம்பங்கள். ஸோ எனக்கு என்ன அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. பட் அவள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா, இல்லை சார் நீங்கள் நாளைக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு என்ன எவ்வளோ எபிசோட்ஸ் இன்னும் போகிறது, இல்லை எப்படி முடிவை கொண்டு வர்றது, ஒன்றுமே புரியல. ஸோ அடுத்த நாள் பேக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. ஆனால் கதையை முடிச்சாகணும் இல்லையா. அஃப்கோர்ஸ் ஒரிஜினலாக இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்குது, பட் ஏதாவது ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும். அப்போ தே செட் தட், புரியுது சார், இன்னொரு 8-10 எபிசோடுக்குள்ளே எப்படியாவது கதையை முடிச்சு ஏதாவது ஒரு ஃபினிஷ் கொடுத்துடுங்க நீங்கள். சரி கொடுத்துடலாம், பட் ஷூட்டிங் எங்கே பண்ணுறது? அங்கே மறுபடியும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு தான். நிறுத்த சொன்னதுக்கப்புறம் எதுக்கு செலவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் குவைட் ஜஸ்டிஃபைடு இல்லையா. ஸோ நான் ஆனந்த தாண்டவபுரம்ங்கிறது மாதத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ எல்லோரும் ஆக்சுவலி இங்கேருந்து அங்கே போகணும். ஸோ அந்த காஸ்ட்டை கட் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிட்டா. ஸோ ரிமைனிங் சீன்ஸ் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன், திருநின்றவூரில் எடுத்தேன். இங்கே
அதாவது இது எது மேட்ச், அதாவது அக்ரஹாரத்தில் எடுத்த மாதிரியும் இருக்கணும், ஆனால் அக்ரஹாரத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் ரிமைனிங் இருக்கிற அது ஒரு சின்ன ஒரு ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக அதான் சொன்னேன். இது வந்து அவசரமாக எடுத்து அதை முடிச்சிருக்கேன். பட் வாட் டு டூ, தட் வாஸ் த சிச்சுவேஷன் அட் தட் டைம். ஆனால் அந்த ஒரு சீன் நான் இது பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஷெட்யூலில் எடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த ஒரு சீனை வந்து முடிச்சுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அந்த ஒரு சீன் மட்டும் காத்தால வேறு ஏதோ எடுத்தேன். அந்த ஒரு சீன் மட்டும் ஈவினிங் வந்து இது பண்ணேன், ஷூட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அது கிளைமேக்ஸில் வரும். அந்த சீன் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சீன் தான் அது அப்படின்னு இது கேப்ஷன் போடுறேன், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ ஒன்று வந்து எல்லாமே ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. எது எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். அப்போ வந்து திடீர்னு நின்று போச்சு. இப்போ பாருங்க, அது திடீர்னு நான் ஏதோ நினச்சிட்டு போட ஆரம்பித்து அதுக்கு இவ்வளோ வரவேற்பு கிடச்சிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ஏற்கனவே பார்த்தவா சில பேர் என்கிட்ட வந்து, சார் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்கிறா. அது முடிக்கிறதுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல. அது தேவ சங்கல்பம் எகெயின். அது இது இருக்கணும், கண்டினியூ ஆகணும்னு இருந்தால் கண்டினியூ ஆகும். பட் மீன்வைல் இப்போ வந்து நான் ரமண மகரிஷியை பற்றி ஒரு சீரீஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரமணாசிரமத்தில் போய் அவள்கிட்ட சொல்லி அவளும் வந்து சப்போர்ட் பண்ணி அது வந்து கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறேன். அதே மாதிரி மகா பெரியவா, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அது பாகம்னு நான் பிரிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. பார்ட் 2 அப்படின்னு ஒன்றா சொல்லிக்கலாம். அது வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சண்டே காத்தால 10 மணிக்கு அதுக்கு பூஜை போடலான் இருக்கேன். அண்ட் இஃப் எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல், பகவான் ரமண மகரிஷி அண்ட் மகா பெரியவா ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணலாம் மட்டும் இல்லை, அதை அப்லோட் பண்ணுறதும் என்ன நினச்சணும். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப தள்ளி போயிடுது. அதனால் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, சாட்டர்டே இதுவும் பகவான் ரமண மகரிஷியும், சண்டே அன்றைக்கி பெரியவா. ஸோ தட் ரெண்டுமே எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எதனால் தள்ளி போச்சுன்னா, அஃப்கோர்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் இது இல்லை. பிரம்மகுமாரிஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த பிரம்மகுமாரிஸ்ங்கிற ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு 2 hour வீடியோ இப்போ பண்ணிட்டு இருக்கேன், ஷூட்டிங் நடந்துட்டு இருக்காது. அது வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஃப்ரெண்டு மாத்திரம் இல்லை, வெல்விஷர், கைடு, வாட் எவர் யூ கேன் சே. அவர் வந்து ரொம்ப என்னை வந்து, இல்லை நீ தான் எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னார். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரம்மகுமாரிஸும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் தான் வச்சுக்கோங்களேன். பட் தே ஹேவ் தேர் ஓன் வே, தேர் ஓன் அப்ரோச் அண்ட் எவ்ரி திங். அது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஐ மே ஹேவ் மை ஓன் ஒப்பீனியன், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கிட்ட நான் கமிட் பண்ணுறதுக்காக அது இப்போ அதுதான் முடிச்சுட்டுருக்கேன். அதுதான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கிறதுனால இதுவும் டிலே ஆகிட்டுருக்கு. ஹவவர் அது வந்து நான் இப்போ ஆகஸ்ட் 3rd வீக்லேருந்து இது ரெண்டுமே ஆரம்பிக்கலாங்கிற அந்த நல்ல செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணித்து. அண்ட் கம்மிங் பேக் டு 2ஆம் சாணக்கியன், அந்த 42வது எபிசோடில் நாளைக்கு ஆரம்பிக்கும். ஆனால் 10 எபிசோடு தான் இருக்குது. ஏன்னா அதை முதல்ல சொல்லிடுறேன் நான், இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்னா, என்ன சார் இது அதுக்குள்ளே அதுவும் இந்த மாதிரி முடிச்சுட்டல. ஏன்னா இதில் வந்து சில அதர்வண வேத பிரயோகத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இதில். ஏன்னா அது நிறைய வெளியில் தெரியாத விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக அதர்வண வேதம் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து ஒரு அழிவுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இட் இஸ் நாட் தட். எஸ், அதுவும் இருக்குது. ஆனால் அதில் மெயினாக என்னென்னா, தற்காப்புக்கு தான் அதை உபயோகப்படுத்தணும். அதை தான் அதில் ஹைலைட் பண்ணுறேன் குமார் மூலமாக. ஆனால் சில நெகட்டிவ், ஏன்னா அந்த நெகட்டிவை காமிச்சா தான் பாசிட்டிவை சொல்ல முடியும். ஸோ அதை இதுவும் வரும் அதில். அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இதில் நடித்த சில ப்ராமினன்ட் ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் நோ மோர். அதாவது தீக்ஷிதராக நடித்தவர் மதுரை ராஜாமணி, அவர் கூடவே வர சீமாச்சு, அதாவது டெலிஃபோன் வெங்கட்ராமன், அப்புறம் மகாதேவன், அதாவது மோகன்ராமோட அப்பாவாக நடித்த சுப்பிரமணியன்,
இந்த மாதிரி ஒரு சில இவா வந்து தே ஆர் நோ மோர். எனக்கு என்னென்னா அவள் இப்போ இருந்து பார்த்தாள்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாள். பட் ஐ மீன் தட்ஸ் வே ஆஃப் லைஃப். நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அனெக்டோட் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம், அதாவது அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு மின்பிம்பங்கள். அதாவது மின்பிம்பங்கள்ங்கிறது வந்து கைலாசம் சார், அதாவது கேபி சாரோட பாலச்சந்தர் சாரோட சன் கைலாசம், அவர் தான் வந்து அந்த மின்பிம்பங்களோட நடத்தின்னு இருந்தார். ஹி வாஸ் த மேனேஜிங் டைரக்டர். அப்புறம் அவரோட ஒய்ஃபு கீதா கைலாசம், இவளோட இதுதான் சப்போர்ட்னால தான். ஏன்னா தட் வாஸ் த இரண்டாம் சாணக்கியன் வாஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் சீரீஸ் தட் ஐ ஹேவ் டைரக்டட் இண்டிபெண்ட்டாக. எனக்கு அதுவும் எப்படின்னா கேவி சார் வந்து கதை கூட கேட்கல என்கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே. நான் அவரோட இருந்தேன், ஒர்க் பண்ணேங்கிறதுலாம் ஒரு பக்கம், பட் அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை. அண்ட் கைலாசம் சாரும் சரி, நெவர் யூஸ்வலாக அவர் என்ன பண்ணுவார்னா ஃபுல் ஸ்டோரி அதான் மர்மதேசமாக இருக்கட்டும், விடாத கருப்பாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோ தொடராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் உட்காந்து கதையை கேட்டு அவரோட சஜஷன் ஒப்பீனியன்னா ஹீ இஸ் எ ஜீனியஸ். அதாவது இன்றைக்கி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி, தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஷோஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ்லாம் வருதுன்னா அதுக்கு மூல காரணம் அவர். அது விஷயம் தெரிஞ்சவாளுக்கு, அவரை பற்றி தெரிஞ்சவாளுக்கு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு அது தெரியும். ஹி வாஸ் தி பயனியர். அவ்வளோ ப்ரில்லியன்ட் அவர். அது அன்ஃபார்ச்சுனேட்லி வென் ஹி பாஸ்ட் அவே வென் ஹி வாஸ் 52. அண்ட் புத்திர சோகம்னு சொல்லுவா தெரியுமா, அதுதான் அது கேபி சார் ரொம்பவே பாதிச்சு கொடுத்து. ஏன்னா தன் கண் முன்னாடி தன்னோட 52 வயசு பிள்ளைய பறிகொடுக்கிறதுங்கிறது வந்து அதோட ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் தான். நீங்கள் வந்து இது கர்மா சீரீஸ் நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த புத்திர சோகத்தை தான் நான் வந்து வேறு விதமாக அதில் கொண்டு வந்தேன். எப்படின்னா வெங்கட்டுங்கிற ஒரு கேரக்டர் வரும் அதில். சோமசேகர கனபாடிகள்லாம் பூவிலங்கன் மோகனோட சன்னாக நடிச்சிருப்பார். அண்ட் தேட் பாய் வில் டை. அப்போது அந்த பூவிலங் மோகன் பாடுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் கேபி சார் வென்ட் த்ரூ. அதை தான் அதில் கொண்டு வந்தேன்னா. வெல் ஐ எம் டெம்ப்டட் டு அந்த ஒரே ஒரு சின்ன செக்மெண்ட் மாத்திரம் இப்போ பாருங்களேன் நீங்கள். நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஹ பிரம்மேஷானாச்சுதேஷாய சூர்யாய ஆதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே. வெங்கடா, என்ன வாழ்க்கடா இது? திரும்பி பார்க்கறதுக்குள்ள 15 நாள் ஓடி போயிடுத்து. நம்ம வெங்கட்டாவும் இருந்தானா எடுத்து எவ்வளவோ வேதாந்தம் பேசலாம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், அதெல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா அபாவாளுக்குன்னு ஒரு துன்பம், துயரம், கஷ்டம்னு வரும்போது இந்த வேதாந்தெல்லாம் மாயமா ஓடி ஒளிஞ்சுன்றது. மாமா, எவ்வளவுதான் கட்டுப்படுத்திக்கலான்னு பார்த்தாலும் முடியல மாமா. சேஷு,
அவன் என்னடா பாவம் பண்ணான்? அவன் பாட்டுக்கு தெய்மேனு தானே இருந்தான். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தானே. அப்பாவியா, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம இன்சிடென்டலி அந்த சீரீஸ் யார் பார்க்கலையோ இது வரைக்கும், கர்மா, அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி மகா பெரியவா 101 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவாளுக்கும் இங்கே கீழே லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். அண்ட் தொடர்ந்து 2ஆம் சாணக்கியன் பாருங்கோ. பட் மறுபடியும் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துங்கோ, 10 எபிசோடில் முடிஞ்சுடும். அது அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை T20 பார்த்தா எப்படி இருக்கும், டக்கு 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 டக்குன்னு அந்த மாதிரி தான் போக போகுது அடுத்த 10 எபிசோட். அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இண்டிகேட்டிவாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தொடர்ந்து உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு தேவை. நாட் ஒன்லி ஃபார் 2ஆம் சாணக்கியன், வரப்போகிற ரமண மகரிஷியாக இருக்கட்டும் அண்ட் மகா பெரிவா பார்ட் 2 இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து பாருங்கோ. அண்ட் என்னோடய யூடியூப் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतं